பாமக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் என்ன மாற்றங்கள் நடக்கும், என்ன சாதகங்கள் விஜய்க்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது பாமகவை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாமக வலுவாக பல தொகுதிகளில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் பாமக 30,000-40,000 வாக்குகள், சில தொகுதிகளில் 60,000 வாக்குகள் எல்லாம் கூட பாமக வைத்திருக்கிறது. விஜயனுடைய கட்சிக்கும் வட மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. விஜய் சில இடங்களில் மாநாடு போட்டிருக்கிறார், சில இடங்களில் மக்கள் சந்திப்பு நடத்திருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது, நாம் ஒரு பத்திரிகையாளராக பேட்டி எடுக்கும் போது பல இளைஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் விழுப்புரத்திலிருந்து வரேன், நான் அரியலூர்லேருந்து வரேன், நான் தருமபுரி, சேலம், விருதாச்சலம் என்று வட மாவட்ட பகுதிகள் தான் கூடுதலாக சொல்கிறார்கள். எனவே இந்த இரண்டு கட்சியும் ஒன்றிணையும் போது அது வட மாவட்டங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வெற்றிக்கான ஒரு சூத்திரமாக மாறும் என்பதை மறுப்பதற்கில்லை என்பதுதான் புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றது. வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக பாமகவினுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களில் இளைஞர்கள் மத்தியிலே அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பெருவாரியாக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.